ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கொச்சின் கப்பல் கட்டுமான தளத்தில் சேஃப்டி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த கொச்சின் ஷிப்யார்டை 1972 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கப்பல் கட்டுத்தளம் மற்றும் பராமரிப்பு வசதி கொண்ட நிறுவனம் இது ஒன்று தாங்க. இவங்களோட உற்பத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கப்பல், பெரிய சரக்கு கப்பல், ரோந்து கப்பல்கள், உதிரி கப்பல்கள், நம்மளோட இந்திய கடற்படைக்கான முதல் உள்நாட்டு வானூர்தி தாங்கி கப்பலான INS விக்ராந்த இவங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க. கொச்சின் கடற்கரையில் இருக்க இந்த ஷிப்யார்டுக்கு மினி ரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் சேஃப்டி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 23,300 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 34 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொச்சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கான கடைசி தேதி, அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11/6/2024 வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது SSLC பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி ஃப்ரம் த ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேயோ இல்லை ஃபேக்ட்ரிஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டார்லேயோ 1 இயர் சேஃப்டி அண்ட் ட்ரைனிங்கில் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசு பூர்த்தி அடைஞ்சவராகவும் 30 வயசுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது OBC பீப்புளுக்கு 3 இயர்ஸும், SC/ST பீப்புளுக்கு 5 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 15 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 200 எல்லாருமே பே பண்ணணும். SC/ST பீப்புளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் தான். ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரெண்டாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. அடுத்து இதுக்கான அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட 2 ஃபோட்டோகிராஃபி, அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸில் எடுத்த ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதோட தான் இதை ஆன்லைனில் ஃபார்மில் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறப்பயே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பூரா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது UR கேட்டகரிக்கு 23, OBC கேட்டகரிக்கு 4 சீட்டும், SC/ST பீப்புளுக்கு 4 சீட்டும், EWSக்கு 3 சீட்டும், டோட்டலாக 34 சீட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் சார்ட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வேணாலும் மாற்றி அமைக்கலாம். அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டையும் பக்காவாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், கேட்டகரி வைஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், இதை பூரா தரவாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஜாப்பை அவங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியடில் தான் கொடுப்பாங்க. குறைஞ்சது 3 வருஷம் கான்ட்ராக்ட் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு இயர்லி ஒன்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அடுத்து செலக்ட் ஆகிற பீப்புளுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் கன்சாலிடேட்டட் பேவாக 23,300 ரூபாவும், காம்பன்சேஷனாக ப்ளஸ் 5,830 சேர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் இயரில் 24,000 காம்பன்சேஷனாக ஒரு 6,000 சேர்த்து கொடுப்பாங்க. அதே தேர்ட் இயரில் 24,800 ப்ளஸ் 6,200 கன்சாலிடேட்டட் பே ப்ளஸ் காம்பன்சேஷனோட சேர்த்து கொடுப்பாங்க. இந்த காம்பன்சேஷன் பேன்றது நீங்கள் பார்க்குற எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கான ஒர்க்குக்கான பேமெண்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி மினிமம் உங்களுக்கு 30,000 சேலரியே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸாக இவங்க கலெக்ட் பண்ணுற 200 ருபீஸை நான் ரீஃபண்டபுள்னு சொல்லிட்டாங்க. இந்த 200 ருபீஸ் ப்ளஸ் இந்த பேங்க்கோட சர்வீஸ் சார்ஜையும் நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்லேயோ இல்லை கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை டெபிட் கார்ட்லேயோ கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. SC/ST பீப்புளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இதுக்கான அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் கேரியர் பேஜை ஓப்பன் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபார்மை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும். ஒரு தடவை உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில்அப் பண்ண முடியும். அடுத்தடுத்து ஃபில்அப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோ ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபில் பண்ணுறப்பயே அப்ளிகேஷனை தெளிவாக பார்த்து உங்களோட எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டெல்லாம் பக்காவாக லோட் பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அது அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டயத்தில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் கொடுப்பாங்க. யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுதான் உங்களுக்கான அடையாள நம்பர். இந்த நம்பர் கம்ப்யூட்டர் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர். இது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற இந்த இன்டர்வியூ டெஸ்ட்டுக்கு அவங்க டிஏஓ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ரூட்லையும் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு அவங்க கால் லெட்டரோ எதுவும் போஸ்ட்டோ அனுப்ப மாட்டாங்க. ஒன்லி இமெயிலில் மட்டும்தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களோட டீட்டெயில்ஸை அவங்களோட வெப்சைட்டில் லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.